நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்றுலா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையிலிருந்து நம் ஒவ்வொருடன் கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 11:28. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். யூதர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியார் இடத்திலே சொல்லுகிறதான காரியம், சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். சுவிசேஷம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே உங்கள் நிமித்தம் சுவிசேஷத்தை குறித்து, அதாவது சுவிசேஷத்தை குறித்து மாத்திரம், இயேசுவை குறித்து மாத்திரம் அவர்கள் பகைஞராயிருக்கிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளுதலை குறித்து, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்கிறதான அந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்களுடைய பிதாக்களின் நிமித்தம், முற்பிதாக்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தாசர்களும் எப்படி ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் நிமித்தம் அவர்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான மிக தெளிவான விஷயம் என்னவென்றால், அவர்கள் புறஜாதியாரின் நிமித்தமாக தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து தேவனுக்கு பகைஞராய் இருந்தாலும் அவர்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அதுதான். இந்த உலகத்திலே சுவிசேஷத்திற்கு பகைஞராய் இருக்கிறதான மனிதன் மீதும் தேவனுடைய அன்பு இருக்கிறது. தேவன் அவனிடத்திலும் தன்னுடைய அன்பை செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரையும் விரோதிக்கிறவர் அல்ல. ஒருவேளை சுவிசேஷத்திற்கோ சுவிசேஷகனுக்கோ விரோதமாக ஒரு மனிதன் இருக்கலாம், பகைங்கனாக ஒரு மனிதன் இருக்கலாம். ஆனால் அவன் மீதும் தன்னுடைய அன்பை காண்பித்து ஒரு நாள் அவனையும் தன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.